வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க கோழி மிளகு வறுவல் பார்க்கலாம். ரொம்ப சுவையான மிளகு வறுவல் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். இப்போ சோம்பு தாளிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ ஆற வச்சு அதை அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் போட்டிருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, தண்ணிலாம் வந்துடுச்சு சிக்கன்ல இருந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, ஒரு அட்டகாசமான கோழி மிளகு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான சிம்பிளான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அட்டகாசமாக இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.